வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெட்டராலஜி கொஷின் பாருங்களேன். இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் லெட்டர்ஸோட பொசிஷன் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின். சி ஃப்ரெண்ட்ஸ், ACCA is to K கொடுத்துருக்காங்கல்ல. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப ஏ எத்தனாவது லெட்டர்? ஃபர்ஸ்ட் லெட்டர். சி வந்து தேர்ட் லெட்டர். இங்கே பாருங்கள், மறுபடியும் சி தான் இருக்குது. ஸோ தேர்ட் லெட்டர். ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 1331 நம்பராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு கியூப் ரூட் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1331க்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 11. ஓகே, இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் 11th லெட்டர் என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப கே. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கே. இதே லாஜிக்கை GBIக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜி வந்து எத்தனாவது லெட்டர்? 7th லெட்டர். பி வந்து செகண்ட் லெட்டர். ஐ வந்து 9th லெட்டர். இப்போ 729க்கு கியூப் ரூட் எடுங்க. என்ன ஆன்சர் வரும்? 9 வரும். ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 9th லெட்டர் என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப ஐ தான். ஓகே, அப்போ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ ஐ தான் கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்கா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.